வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2013ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. 10 ஆண்டுகளுக்கும் மேல் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த அவ்வழக்கில் தற்போது பொன்முடி சிறை செல்லவிருக்கிறார். வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து அந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதையடுத்து 2016ஆம் ஆண்டு பொன்முடி மீதான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படாததால் அவரை விடுதலை செய்வதாக நீதிமன்றம் அறிவித்தது. இதனை எதிர்த்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை 2017ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு விசாரணை நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு நடைபெற்று வந்தது. 39 சாட்சிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட புலன் விசாரணை ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அப்போது பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் லஞ்ச ஒழிப்புத்துறை சாட்சியங்களில் உண்மைத்தன்மை இல்லை என்றும் அவரது மனைவியின் வருமானத்தையும் அவருடைய வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாகவும் வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் அந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. தீர்ப்பில் பொன்முடி 64.9% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது தகுந்த ஆதாரங்களுடன் நிரூபணமானதால் பொன்முடியை வேலூர் மாவட்ட நீதிமன்றம் விடுதலை செய்தது செல்லாது என்று உத்தரவிட்ட நீதிபதி பொன்முடிக்கான தண்டனை விவரங்களை வரும் 21ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் காலை 10:30 மணிக்கு அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் அன்றைய தினம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரில் ஆஜராகுமாறும் நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் நாளை மறுதினம் வழங்க உள்ள தீர்ப்பை பொறுத்தே பொன்முடி அமைச்சர் பதவியில் தொடர்வாரா அல்லது பதவி இழப்பாரா என தெரியவரும். பொதுவாக எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் 2 வருடங்களுக்கு மேல் தண்டனை பெற்றால் தங்களது பதவியை இழக்க நேரிடும். கூடவே விடுதலை ஆனதிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைமையும் ஏற்படும். எனவே அந்த வகையில் பொன்முடிக்கு சிறை தண்டனையுடன் மேலும் பல சிக்கல்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் 2 வருட காலத்திற்கும் குறைவாக தண்டனை வழங்கப்பட்டால் எம்எல்ஏ பதவியை இழக்க நேரிடாது. திமுகவின் முன்னணி தலைவராக கருதப்படும் பொன்முடியின் அரசியல் எதிர்காலமே இதில் சம்பந்தப்பட்டிருப்பதால் திமுக தலைமை இதை அதிர்ச்சியுடன் எதிர்நோக்கி வருகிறது. மேலும் வருமானத்திற்கு அதிகமாக பொன்முடி சொத்து சேர்த்திருப்பது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உறுதியாகியிருப்பதால் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சட்டத்தின்படி அமலாக்கத்துறையும் பொன்முடியின் மீது வழக்கு பதிவு செய்ய உள்ளது. செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பொன்முடியும் அமலாக்கத்துறையின் வளையத்திற்குள் வந்து சிறை செல்லவிருப்பதால் திமுக தலைமை அதிர்ச்சியில் இருப்பதாக கூறுகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.